பார்க்கும்போது வனாந்திரத்தில் அவளுடைய பிள்ளை சாக கிடக்கிறத காண முடியாமல் கதறி எழும்போது அங்கே ஒரு துறவை உண்டு பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு மனிதர் சொல்லக்கூடிய காரியம் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடியாது நடக்காது என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நடத்து காட்டக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மாத்திரம்தான். இன்றைக்கி நீங்கள் அநேகர் சொன்னால் பல தெய்வத்தை வணங்கி பார்த்துட்டோம் பிரதர், எங்கெங்கேயோ போயிட்டேன் ஆனால் ஒன்றும் விடுதலை இல்லை அப்படின்னு இன்றைக்கு அநேகர் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற ஜீவனுள்ள தெய்வம் ஒரே ஒரு முறை அவர்கிட்ட வந்து ஏசப்பா என்று நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய கதறலை கேட்டு அவருடைய கூப்பிடுதலை கேட்டு உடனடியாகவே வந்து விடுதலை கொடுத்து ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். ஆமென். அன்றைக்கு சிலுவையில் தேவன் மரித்த போது சொன்னார், முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆகையால் எல்லாரும் நினச்சாங்க நன்மை செய்த ஜனங்களே என்ன செய்தாங்கன்னா தேவனுக்கே தீமையை செய்தாங்க. ஒரு மனுஷன் காட்டி கொடுத்தான், அந்த ஊரே தேவன் என்ன பண்ண சொல்லிச்சு, சிலுவையில் அறைய சொல்லிச்சு. ஆனாலும் அந்த நேரத்தில் கல்லனுக்கும் ஒரு மன்னிப்பை கொடுத்தாரு, மொத்த ஜனக்கூட்டத்துக்கும் ஒரு மன்னிப்பை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது செய்து கொண்டிருக்கிறாங்க, இவர்களை மன்னிங்கள் என்று தேவன் சொன்னார். ஆகையால் ஒரு கூட்டத்தையும் மன்னிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார், ஒரு தனி மனுஷனையும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் முடிந்தது என்று அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட தேவனை பார்த்து ஜனங்கள் நினைச்சிருக்கலாம். ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வமாய் அவர் இன்றைக்கு மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு என்ன வேதனையில் சோதனையில் இருந்தாலும் சரி, ஜீவனுள்ள தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். அவர் சகலவற்றையும் புதிதாய் மாற்றுகிற தெய்வம். அவருக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நீங்கள் மனம் சோர்ந்து அநேக மனுஷனால் துரோகத்தால் வேதனையால் இன்றைக்கு நீங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், அநேக நேரத்தில் படுக்கையில் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது கூட அழுது கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நிலைமை மாறலையே அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் தலை வல்லவராக இருக்கிறார், ஒரு புதிய காரியத்தை வல்லவராக இருக்கிறார். ஆகையால் என்னோடு சேர்ந்து பாடுங்க, நல்லவரே என்ன இயேசுவே, அவர் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆகையால் சேர்ந்து இந்த பாடலை பாடப்போகிறோம்.